Welcome to the course on Spoken English. இந்த கோர்ஸ் 10 மாட்யூல்ஸா பிரிக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் நேரம் எடுத்து மாட்யூல் டைட்டில்ஸ் ரீட் பண்ணி பாருங்க. ஹலோ, என் பெயர் ரியா. நான் தான் உங்களுடைய பயிற்சியாளர். இந்த பேசிக் கான்வர்சேஷன் மாட்யூலுக்கு. இந்த மாட்யூல் நீங்க கம்ப்ளீட் பண்ணதும் உங்களால எல்லாரையும் கிரீட் அதாவது விஷ் பண்றது, வணக்கம் சொல்றது ஆங்கிலத்துல எப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க முடியும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் பற்றி பதில் சொல்லவும் கேள்வி கேட்கவும் முடியும். பண்போடு கூடிய இன்முக உரையாடல் அதாவது ஸ்மால் டால்க், அப்புறம் சமூக ஊடாட்டம் அதாவது சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் இதையும் உங்களால செய்ய முடியும். இப்போ கிரீட்டிங்ஸ் பத்தி பார்க்கலாம். நம்ம கூட இருக்கிற மனிதர்களை கிரீட் பண்றதுக்கு நிறைய வழிகள் இருந்தாலும் நான் உங்களுக்கு 4 எளிமையான வழிமுறைகளை சொல்லித் தரேன். ஹாய் அல்லது ஹெலோ, குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன் அல்லது குட் ஈவ்னிங், ஹே அண்ட் ஹவ் ஆர் யூ. ஹாய், ஹெலோ இந்த 2 வார்த்தைகளையும் முறையான அல்லது முறைசாரா அதாவது நட்பு சார்ந்த சூழ்நிலைகளில் உபயோகிக்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இதோ. Hello, how are you? Hi, how are you? Hello, nice to meet you. Hi, nice to meet you. Good morning, good afternoon, good evening. இந்த வாழ்த்து முறைகளை ஒரு நாளினுடைய நேரத்தை பொறுத்து உபயோகிக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Good morning, how are you today? Good afternoon, how is your day going? Good evening, how was your day? ஹே, இது ரொம்ப சாதாரணமா நட்பு வட்டாரத்தில் மட்டும் உபயோகிக்கக்கூடிய வார்த்தை. எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஹே, வாட்ஸ் அப்? எனிதிங் எக்ஸைட்டிங் ஹேப்பனிங்? ஹே, ஹவ் இஸ் எவ்ரிதிங் கோயிங் வித் யூ? ஹே, ஆர் யூ ரெடி ஃபார் another awesome day? ஹவ் ஆர் யூ? இது ஒரு நபருடைய நலனை பற்றி விசாரிக்கக்கூடிய வாக்கியம். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஹாய், ஹவ் ஆர் யூ டூயிங் டுடே? ஹலோ, ஹவ் ஆர் யூ டூயிங் டுடே? ஹே, ஹவ் இஸ் எவ்ரிதிங் வித் யூ? நீங்க எந்த அளவுக்கு இந்த கிரீட்டிங்ஸ் பத்தி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பார்க்கலாமா? Which of these sentences can be used to greet people formally? அதாவது கொடுத்திருக்கிற ஆப்ஷன்ல எந்த வாக்கியங்களை எல்லாம் முறை சார்ந்து பிறரை வாழ்த்துவதற்கு உபயோகிக்கலாம்? நேரம் எடுத்து சரியான பதில்களை கண்டுபிடிங்க. உங்களுக்கான சரியான பதில்கள் காண்பிக்கப்பட்டிருக்கு. சரியான பதில்களை நீங்கள் கண்டுபிடித்து இருந்தால் வாழ்த்துக்கள். ஒருவேளை சரியான பதில்களை நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள். காணொளியை முன்னோக்கி செலுத்தி நன்றாக கவனியுங்கள். நீங்கள் கண்ட இந்த காணொளி அமர்வை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு சில செயல்பாடுகளை தருகிறேன். முதலாவது, எடுத்துக்காட்டுகளில் கொடுக்கப்பட்டுள்ள ஆடியோவை கவனித்து அதே போன்று பேசி பழகுங்கள். இரண்டாவது, நீங்கள் ஒருவரை வாழ்த்தும்போது அவர்களுடைய கண்களை பார்த்து சிரித்த முகத்துடன் உங்கள் வாழ்த்துக்களை கூறுங்கள். மூன்றாவது, வாழ்த்தும்போது கைகுலுக்குதல் அல்லது தலை அசைத்தல் போன்ற உங்கள் உடல் மொழிகளைப் பற்றி கவனமாக இருங்கள். நினைவில் கொள்ளுங்கள், உங்கள் வாழ்த்துக்களோ அல்லது உங்களையே அறிமுகப்படுத்துவதோ சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் நீங்கள் ஆங்கிலத்தில் பேசுவது பண்போடும் பணிவோடும் நட்போடும் மரியாதையோடும் இருக்க வேண்டும். இது பிறரிடம் உங்களைப் பற்றிய நேர்மறை எண்ணங்களை உருவாக்கும். பிறரிடம் நல்லுறவும் உருவாகும். நம்முடைய அடுத்த காணொளி அமர்வு அறிமுகப்படுத்துதலை பற்றியிருக்கும். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டெக்னிக்கல், நான் டெக்னிக்கல் அகடமிக் கோர்ஸ் உருவாக்குவதற்கும் ஆன்லைன் பயிற்சி வகுப்புகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது ஆல்வின் டிசைன் டெக்னாலஜிஸ். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண், மின்னஞ்சல் மற்றும் இணையதளத்தின் தகவல்கள் திரையில் காண்பிக்கப்பட்டுள்ளன. நன்றி.